சிவகங்கையின் வீழ்ச்சி. சிவகங்கை பார், சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் படிக்கிறேன்ல, சிவகங்கையோட வீழ்ச்சி. இதோ சிவகங்கை சிவகங்கை உட்கார். தமிழ்ல அதான் சோஷியல் தான் நானும் படிக்கிறேன். அதான் சமூக அறிவியல் தமிழில் சமூக அறிவியல், இங்கிலீஷில் சோஷியல். எழுது உட்காந்து. அடுத்த கொஸ்டின் படி, சீக்கிரம் படி. சிவகங்கையின் வீழ்ச்சி. சிவகங்கையினுடைய வீழ்ச்சி. ஆங்கிலேயர்கள் 1801 தஞ்சாவூரிலும், இப்போ நம்ம 10th சோஷியல் சயின்ஸை படிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஆங்கிலேயர்கள் மே 1801 தஞ்சாவூரிலும் திருச்சியிலும் இருந்த கழகக்காரர்களை தாக்கினார்கள். கழகக்காரர்கள் பிரான்மலையிலும் காளையார் கோவிலும் தஞ்சம் புகுந்தனர். உண்மையிலே இந்த புக்கை படிக்கும்போது வேலு நாச்சியார் பற்றி நம்ம உண்மையை நிறைய தெரிஞ்சுக்கணும். வேலு நாச்சியார் இவங்க ஒரு அரசர் செல்வமுத்து சேதுபதி. எந்த அரசனா? ராமநாதபுரத்தின் அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு 1730 அரச குடும்பத்தின் ஒரே ஒரு பெண் வாரிசாக வேலு நாச்சியார் பிறந்தார். மன்னருக்கு ஆண் வாரிசு எதுவுமே கிடையாது. அதனால அரச குடும்பத்தால் வளரி, சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகளிலும் போர்க்கருவிகளை கையாளுவதற்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டார். மேலும் அவர் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது போன்ற மொழிகளில் வல்லமை பெற்றிருந்ததோடு குதிரை ஏற்றத்திலும் அவர் திறமையானவராக விளங்கினார். வில்வித்தையிலும் திறமையானவராக விளங்கினார். தனது 16வது வயதில் வேலு நாச்சியார் சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதரை மணந்து வெள்ளச்சி நாச்சியார் என்ற பெண் மகவையும் பெற்றெடுத்தார். 1772 ஆற்காடு நவாப்பும் லெப்டினன்ட் கர்னல் பான் ஜோர் தலைமையிலான கம்பெனி படைகளும் இணைந்து காளையார் கோவில் அரண்மனையை தாக்கினர். இதனால் மூண்ட போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டார். தனது மகளோடு தப்பி சென்ற வேலு நாச்சியார் கோபால நாயக்கரின் பாதுகாப்பில் திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாட்சியில் 8 ஆண்டுகள் மறைந்து வாழ்ந்தாங்க. வேலு நாச்சியார் ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தோம் 8 வருஷங்கள் அவங்க தலைமறைவாக வாழறாங்க தன்னுடைய பெண் குழந்தையை வச்சுட்டு. காரணம் என்னன்னா, ஆங்கிலேயர்கள் அவங்களுடைய அந்த அரசாட்சியை அவங்க பிடிச்சுக்கிட்டாங்க. மறைந்து வாழ்ந்த காலத்திலும் வேலு நாச்சியார் ஒரு படைப்பிரிவை உருவாக்கியதோடு கோபால நாயக்கர் மட்டுமல்லாமல் ஹைதர் அலியோடும் கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டார். வேலு நாச்சியாரின் சார்பில் ஹைதர் அலிக்கும் தளவாய் இராணுவ தலைவர் தாண்டவராயனார் எழுதிய கடிதத்தில் ஆங்கிலேயரை தோற்கடிக்கும் பொருட்டு 5000 காலாட்படைகளும் 5000 குதிரைப்படைகளும் அனுப்பும்படி அவரிடம் கூறினார். வேலு நாச்சியார் உருது மொழியில் தனக்கு கிழக்கிந்திய கம்பெனியோடு இருந்த பிணக்குகளை கடிதத்தில் விவரித்திருந்தார். மேலும் தான் ஆங்கிலேயரோடு மோதுவதில் தீவிரமாக இருப்பதை தெளிவுபடுத்தினார். அவரது மன உறுதியை பார்த்து வியந்த ஹைதர் அலி தனது திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவரான சையதிடம் அவருக்கு வேண்டிய இராணுவ உதவிகளை வழங்குமாறு ஆணையிட்டார். வேலு நாச்சியார் பிரிட்டிஷாரின் ஆயுதங்கள் குவிக்கப்பட்டிருந்த இடத்தை அறிந்து கொள்ள உளவாளிகளை நியமித்தார். கோபால நாயக்கர் மற்றும் ஹைதர் அலியின் இராணுவ உதவியோடு அவர் சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றினார். மருது சகோதரர்களின் உதவியினால் அவர் அரசியாக முடிசூட்டி கொண்டார். இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனியாதிக்க அதிகாரத்தை எதிர்க்க முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது அரசி என்ற பெருமை அவருக்கே உரித்தானதாகும். சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல ஒரே ஒரு பொண்ணா பிறந்திருக்காங்க வேலு நாச்சியார். அரச குடும்பம். அவங்க நிறைய மொழிகள், அதாவது பிரெஞ்சு, ஆங்கிலம், உருது போன்ற மொழிகளில் திறமை பெற்றிருந்தாங்க. அவருடைய கணவரையும் ஆங்கிலேயர்கள் கொன்னுட்டாங்க. அவங்களுடைய பெண் குழந்தையோட 8 ஆண்டுகள் தலைமறைவாக வாழ்ந்து அதற்கு பிறகு அவங்க ஒரு தனி படையை உருவாக்கி ஹைதர் அலி மன்னருடைய இராணுவ உதவியோட சிவகங்கையை மறுபடியும் திரும்ப பெற்றாங்க. மருது சகோதரர்களும் உதவி செஞ்சாங்க. அரசியாக முடிசூட்டி கொண்டார்கள். இந்த பிரிட்டிஷ் அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் யாருன்னா பெருமைக்குரியவர் வேலு நாச்சியார். நீங்களும் வேலு நாச்சியார் மாதிரி இருக்கணுமா? இருக்க போறீங்களா? முயற்சி பண்ணுங்க, நிச்சயமா ஜெயிப்பீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.